அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக மதுரையில் பேரணியில் ஈடுபட முயன்ற குஷ்பு கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன், பெண் உரிமை திராவிடர் மாடல் என கூறும் தமிழக அரசு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கான உரிமையை கூட வழங்கவில்லை என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுவை மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு மறுக்கிறது. பெண் உரிமை திராவிடர் மாடல் என கூறும் அரசு பெண்ணுக்கு எதிரான நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூட உரிமையை வழங்கவில்லை. இந்த நிலையில் மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுத்த பேரணிக்கு தலைமையேற்ற தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக நாளை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதாக கூறி புறப்பட்டார். புதுச்சேரி வந்த மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டணி குழப்பம், பாஜக அதிருப்தி, சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை குறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். புதுச்சேரி லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு 3 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் உள்ளனர். தேர்தல் தோல்விக்கு முதல்வர் ரங்கசாமி, பாஜக அமைச்சர்களின் அணுகுமுறைதான் காரணம் என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக தோல்வியடையவும் என போர்க்கொடி உயர்த்தினர். என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், இல்லையெனில் பாஜக அமைச்சர்களை சுழற்சி முறையில் மாற்ற வேண்டும் என கட்சி மேலிடத்தை சந்தித்து முறையிட்டிருந்தனர். அதிருப்தியில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் லாட்டரி அதிபரின் மகன் பின்னணியில் அணிவகுத்து மழை நிவாரணம் வழங்கினார். அரசை கண்டித்து நடந்த கூட்டத்திலும் பங்கேற்றனர். இது என்ஆர் காங்கிரஸ் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிருப்தி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பங்கிற்கு அடுத்த குண்டை வீசினர். சபாநாயகர் செல்வம் மீதும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மட்டுமின்றி பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சட்டசபை செயலரிடம் மனு அளித்தனர். இதனால் பாஜகவிலும் உச்சகட்ட குழப்பம் நிலவி வருகிறது. மேலும் மோடி பிரச்சார ஏற்பாடுகளை முன்னின்று செய்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜ சந்திரசேகர் புதுச்சேரி வந்த தகவலை அறிந்த முதல்வர் ரங்கசாமி அவரை தனியாக சந்தித்து பேசினார். அப்பொழுது கூட்டணி குழப்பம், பாஜக அதிருப்தி, சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை குறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தனித்தனியே 10 நிமிடங்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜ சந்திரசேகர் சந்தித்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், மாநில தலைவர் செல்வகணபதி, எம்பி என வரிசையாக சந்தித்து தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்தனர். சுழற்சி முறையில் அமைச்சர் பதவியை வலியுறுத்தினர். ஆனால் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. பாஜக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக அமைச்சர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என நேற்றைய கூட்டத்திலும் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் பாஜக அமைச்சர்களில் மாற்றம் வருமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பைக்கில் சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் 7 நபர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு அகதிகள் முகாமை சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மகன் பிரேம்குமார் கடந்த 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தனது KTM டியூக் பைக்கில் புதுச்சேரிக்கு புறப்பட்டார். காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ECRல் உள்ள பள்ளத்தில் பைக் இறங்கியதில் நிலை தடுமாறி விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு பிம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக மூலக்குளம் ஈஸ்கோஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் அங்கு மூளைச்சாவு அடைந்தார். இதனால் அவரது உடல் உறுப்புகளான கிட்னி, கல்லீரல், இதயம், நுரையீரல் மற்றும் 2 கண்களை தானம் கொடுக்க அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். அதைத் தொடர்ந்து 5 உறுப்புகளும் ஈஸ்கோஸ் மருத்துவமனையில் டாக்டர் வெங்கட்ராம் குழுவினர் தலைமையில் அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கப்பட்டது. ஒரு கிட்னி அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 47 வயது நபருக்கு பொறுத்து கொண்டு செல்லப்பட்டது. மற்றொரு கிட்னி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 24 வயது பெண்ணிற்கு பொருத்துவதற்காக
சிறுநீரகவியல் தலைவர் குமார், துறை தலைவர் சுதாகர், டாக்டர் ரத்னவேல், காமராஜ், டாக்டர் ஜோதி பிரசாத், முரளிகிருஷ்ணா, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கழக அலுவலர்கள் தனலட்சுமி, ஞானசேகரன் ஆகியோர் தலைமையில் கொண்டு செல்லப்பட்டது. கல்லீரல், கிருமாம்பாக்கம், மகாத்மா காந்தி மருத்துவமனைகள் சிகிச்சை பெறும் 59 வயது ஆண் நபருக்கு பொருத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இரு கண்கள் தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இறந்த வாலிப பிரேம்குமாரால் 7 பேருக்கு உடல் உறுப்பு தான் கிடைக்க பெற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறக்கோரி இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதேபோல் கடந்த 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாயும், டீசல் ₹1.99 உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், பெங்கல் புயல் காரணமாக பழுதடைந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும், வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் தலைக்கவசம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கைகளாக வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் 45 அடி சாலை சந்திப்பிலிருந்து காமராஜர் சிலை வரை 20க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மரம் நடு விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக வெள்ளி விழா கட்டிட வளாகத்தில் இன்று நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மரக்கன்று நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் டாக்டர் தரணிகரசு, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுவை கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோணியார் மஹாலில் நடைபெறுகிறது. போன்சே கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் பொறியாளர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பொறியாளர் சுரேஷ், செயலர் பொறியாளர் ரமேஷ்குமார், பொருளாளர் பாஸ்கர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இவ்விழாவானது புதுவை பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவை தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி வீரசெல்வம், FACT&P முன்னாள் தலைவர் ராஜேஷ் தமிழரசன், புதுவை தீயணைப்புத்துறை பிரிவு அலுவலர் இளங்கோ, FACNTP முன்னாள் மாநில தலைவர் தாயுமானவன், முதுநிலை கொடையாளரான பொது மேலாளர் சிவகுமார் மற்றும் FACT&P மண்டலம் 2 தலைவர் வேணுகோபால் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக லலித்குமார், பிரேமானந்த், மோகன், பாஸ்கரன், சிதம்பரம் ஆகியோரும், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், விருதாச்சலம், பன்ருட்டி, கள்ளக்குறிச்சி மண்டல சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் போன்சே கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கேப்டன் பிரதாபன், தங்கமணிமாறன், மகாலிங்கம், சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை அறிவழகன், ஹரிச்சந்திரன் ஆகியோரும் காரிய கமிட்டி உறுப்பினர்களான பொறியாளர்கள் நாகராஜன், சுகுமார், முருகானந்தம், செபஸ்டின், மார்ஷியல், பாஸ்கரன், கார்த்திகேயன், பாஸ்கர் ஆகியோர் மிக துரிதமாக செயல்பட்ட விழாவிற்கான கொடையாளர்களையும் ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை போன்சே கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அண்ணாமலை, செயலாளர் பொற்செழியன், பொருளாளர் சரவணன் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் அறிவியல், அரசு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இது 7 கூறுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு வீடு, ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புகளை மீட்டெடுத்தல், பசுமை வளாகம் உள்ளிட்டவைகளை உருவாக்க உள்ளது. அதன்படி பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் நடப்பு பருவமழை காலத்தில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக ஒரு வீடு, ஒரு மரம் திட்டத்தின் கீழ் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மா, எலுமிச்சை, மாதுளை, பலா, சீத்தா மற்றும் கொய்யா மரம் போன்ற 500 மரக்கன்றுகள் பூர்ணாங்குப்பத்தில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டது.
புதுவை மாசு கட்டுப்பாட்டு குடும்பத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், இளநிலை ஆய்வக உதவியாளர் இளங்கோ, திட்ட அலுவலர் சாந்தலட்சுமி மற்றும் விமல்ராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பாஜக அமைப்பு தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக அமைப்பு தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அகில இந்திய பாஜக மகளிர் அணி தலைவியும் தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரியுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜநகர் ஐயனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகள் தரமாக உள்ளதா, மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு இன்று அப்பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகத்தில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் 45 வயது ஆனதும் அனைவரும் கண் பரிசோதனை மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். இந்த பரிசோதனை முகாமில் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் 200 பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், நீரிழிவு நோய் அடுத்த கட்டமாக நிச்சயமாக கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்து அனைவரும் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அடிக்கடி கண் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் என்றார். நான் 4 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த பரிசோதனை செய்து கொள்கிறேன் என கூறிய அவர், 45 வயதுக்கு மேல் அனைவரும் கண் மற்றும் இரத்த பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என அறிவுரை கூறினார். புதுவையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டில் 8 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை நடைபெற்றுள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களின் பட்டியலில் உள்ளது. இது மட்டுமின்றி மது விற்பனைக்கு பெயர் பெற்ற மாநிலமாகும். அண்டை மாநிலமான தமிழகத்தை ஒப்பிடும் பொழுது புதுச்சேரியில் குறைந்த விலையில் நிறைய பிராண்டுகளில் மதுபான வகைகள் உள்ளது. இதனால் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள மது பிரியர்கள் புதுச்சேரி நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதற்கிடையே கடந்த வாரம் நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனால் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதலே சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துவிட்டனர். புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாட புதுவையில் உள்ள பல்வேறு ரெஸ்டோ பார்கள், ரெசார்ட்கள் மற்றும் ஹோட்டல்களில் கலை நிகழ்ச்சிகளுடன் விதவிதமான மதுபானங்கள் அளிக்கப்படுவதாக விளம்பரம் செய்யப்பட்டது. இதற்காக இந்த ஆண்டு 25க்கும் மேற்பட்ட புதிய மது வகைகளை அறிமுகப்படுத்தியதோடு பார்களும் மின்னொளி அலங்காரத்தில் ஜொலித்தது. இதனால் புத்தாண்டை விதவிதமான மதுபானங்களை வாங்கி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து மது அருந்தி கொண்டாட வெளிமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதன் காரணமாக புதுவையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி 8 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனையை கணக்கிட முடியும். ஆனால் புதுவையில் தனியார் மதுபார்களே அதிக அளவில் உள்ளதால் அதன் விற்பனையை துல்லியமாக கணிக்க முடியாத நிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கப்பாக்கம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள கணபதி நகர், சேத்திலால் நகர், மகாலட்சுமி நகர், திரௌபதி அம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். மனுவினை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்ட குடிநீர் பிரிவு மூலம் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராம வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் அதை சார்ந்த பணிகளுக்காக 21,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது.
இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். பணியை துவக்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர், ஒப்பந்ததாரர்களுக்கும் குடிநீர் அமைக்கும் பணி தரமாக இருக்க வேண்டும் எனவும், குடிநீர் குழாய்களும் தரமான குழாய்களாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பொதுமக்களிடம் பேசும்பொழுது மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் எனவும் உறுதியளித்தார். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா JCI பாண்டிச்சேரி மெட்ரோவின் 32வது தலைவர் மற்றும் ஆட்சிமன்ற குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு 2024ஆம் ஆண்டு தலைவர் JC சிவலட்சுமி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்க ஆண்டறிக்கையும் வாசித்தார். பின்னர் 2025ஆம் ஆண்டு தலைவராக JC ஆரோக்கிய மார்க்ரெட் ஜாய்ஸ் பதவியேற்றுக் கொண்டு ஏற்புரை வழங்கினார். பின்னர் ஆட்சிமன்ற குழுவினர் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக JCI இந்தியா மண்டல 16 மண்டல தலைவர் விக்னேஷ் குத்துவிளக்கேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணிய ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் மெட்ரோ JC முன்னாள் தலைவர்கள் கற்பகநாதன், உதயகுமரன், நாகராஜன், விக்டோரியா, சுந்தரவடிவேல், வெங்கடேசன், சரவணன், வைத்தியநாதன், ராஜா மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் புதிய தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் ஏராளமான JCக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் திவ்யா சரவணன் நன்றி கூறினார். புத்தாண்டையொட்டி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அங்கு வந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் சிறப்பு பூஜை நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அப்பொழுது அவரது குடும்பத்தினர் பலர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி துறைமுகம் இணைப்பு சாலை மறுசீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலை 69,75,00,000 செலவில் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், முக்கிய பிரமுகர்கள் செழியன், ஜோஸ்லின் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அம்பேத்கர் சட்டக் கல்லூரி மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் நடைபெற்ற 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமின் துவக்க விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று நிகழ்வினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்துடன் இணைந்து மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் துவக்க விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தனர். இம்முகாம் இன்று முதல் 5ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து நுகர்வோர் நீதிமன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முதல்வர், முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார், போபால் தேசிய சட்ட பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினர்கள், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.